கர்த்தாவே மேய்ச்சலும் ஆடுகளுமாகி நாங்கள் மீண்டுமாக உடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி விநாமத்தை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடும்படியாக நீ தந்தை திரும்பிக்காக ராஜா. ஆண்டவரே இந்த வருடத்தை தொடங்கி ஆண்டவரே ஏறக்குறைய 100 நாட்களுக்கு மேலாக இல்லங்களிலே நாங்கள் முடங்கி கிடந்தோம். ஆலயத்துக்கு வர முடியாமல் திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் உடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாட முடியாமல் பல்வேறு நிலைகளிலே நாங்கள் ஆண்டவரே துன்பப்பட்டிருந்த நிலையிலும் இந்த நாளிலும் ஆண்டவரே மீண்டுமாக ஆலயத்தை ஒன்றிணைந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய மாறாத திரும்பிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரின் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அர்ப்பணிக்கான நன்றி திருநாளையும் விஷயம் தோற்ற பண்டிகையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டே நம்பிப்பா. இந்த ஆராதனை முழுவதும் திரும்பியோடு கூட இருக்கலாம். எல்லாத்தையும் நமக்கு நேசமொழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கடவுளை போற்றுவோமாக. ஜெபமாலை கீர்த்தனையிலே 11வது பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலில் 6 கவிகளை நாம் பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாயும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. துன்ப நேரத்தில் இன்பம் நீரே, இன்ன வேளையில் என் மாரியசரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் நீண்டவனமாக சங்கீதம் 86 1 முதல் 10 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 86. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டுள்ளோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் ஆத்துமாவும் கர்த்தரும் நான் பக்தி உள்ளவன். என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறது உமது அடியானை நீர் ரட்சி. ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உமது அடியானுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாகும். ஆண்டவரே உனக்கு ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையும் மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி சாய்த்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். ஆண்டவரே தேவனுக்குள்ளே உமது ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும்
வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவனின் மகத்துவமுள்ள அதிசயங்களை செய்யுமாறு நீர் ஒருவரே தேவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எல்லா காலத்திலும் தோத்தரிப்பே. எப்பொழுதுமே என்னோடு சேர்ந்து கர்த்தரை மாற்றிமாய்ப்படுத்துங்கள். அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறியுங்கள். அவரே நம்பிக்கையான மனுஷன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாவங்களை மனவருத்தத்தோடு அறிக்கை செய்வோமாக. முழங்காற்படியிட்டு கிருபையின் இரக்கமுள்ள பிரார்த்தனை இந்த இறைவனிலே நாம் இணைந்திருப்போம். கிருபையின் இரக்கமுள்ள பிரார்த்தனை பாவிகளாகி பிறந்து மனதாலும் வாக்கினாலும் செய்தினாலும் இந்த பாவம் செய்து கூப்பிடுகிறோம். கடவுளே, பாவிகளாகி கிருபையாயிரும் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசம் சுத்தங்களாக கூடிய பாவத்தில் மாற்றி வச்சிருக்கிறோம். அதியாக கடவுளை ஆட்சி படைத்துள்ள எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு கிருபை கூர்ந்து எங்களுக்காக துறை செய்கிறோம். கிறிஸ்துவே, உலகம் மீட்பரே, எஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்க இருக்கும். எங்கள் கிருபைக்காக மரணத்தில் விடுத்துள்ளோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களோட சகாயரே, மக்களாக எங்களுக்கு இறங்க இருக்கும். எங்கள் கிருபை கூர்ந்து எங்களுக்காக துறை செய்கிறோம். மலைகள் விலகினாலும் குண்டுகள் நிலை மாறினாலும் என் கிருபை விட்டு விலகாமல் சமாதானத்துடன் முடிக்க மாறாமல் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய திருப்பெயரை நாம் புகழ்ந்து தோற்றிருப்போம். பாருங்கள். உங்களோடு இருப்பாரா. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய கடவுளே, கிறிஸ்து இயேசுவை பற்றி நற்செய்தியை எங்களுக்கு அனுப்பினவரும் தேவரே, உம்முடைய சாட்சிகள் மூலமாய் பெற்ற இந்த நற்செய்தியை தைரியத்தோடு அறிவித்து நற்சாட்சிகளாக விளக்கும்படி வரவழைக்க வேண்டும் என்று உம்மோடு எங்கள் ஆதரவு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். மிஸ்யோன் கோத்திர பண்டிகை நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கவனமாக கேட்கும். முதலாவது ஏசாயா 42ஆம் அதிகாரம் வசனங்கள்
5 தொடங்கி 9 முடிய. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பின் வரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோற்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளை தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டு பழைய பகுதி படித்து கொடுத்தாயிற்று. கர்த்தர் திருவசனங்களை நம்முடைய இடங்களில் நிலத்திற்கு செய்வாராக. நாம் தொடர்ந்து நாளுக்குரிய நிருப பகுதியை படிக்க கவனமாக கேட்போம். அந்தபடியே இந்த நாளுக்கென்று படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாட பகுதி ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 முடிய. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 முடிய. ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலையும் நிலத்தையும் நடுக்கமுற செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைக்குலைய செய்வேன். அப்பொழுது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவையும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சிமையால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்குரியது, பொன்னும் எனக்குரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னணியை மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்றார் என்பதுவே. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டு நிறுவனத்தை படித்து முடித்தாயிற்று. கர்த்தராமே இத்திருவசனங்களில் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிலத்திற்கு செல்வாராக. ஆமென். நாம் எழுந்திருப்போம். உலகமெங்கும் எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றி நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின் முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 38 முடிய. மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் என்று சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திருடந்திருந்த மக்கள் அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடைகளைப் போல அலக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அருளை மிகுதி, வேலையாட்கள் குறைவு ஆகியால் தேவையான வேலையாட்களை நமது அறுவடைக்கு அனுப்பும்படி ஆண்டவர் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நம் உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒன்றிணைத்துள்ளாக. நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து ஏறெடுப்போம். நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தின் பூமியில் படைத்த சர்வவல்ல பிதாவே, விசுவாசிக்கிறேன். சிலுவையில் பாதத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஜீவனில் மற்றொரு வருவார். தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையின் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் அறிக்கை செய்த விசுவாசத்தில் வாழ்நாள் முழுவதும் விழித்திருக்க தேவன் தான் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். அமரவும்.
இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அநேக விதமான நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். நம்மை சுற்றி அநேக விதமான காரியங்கள் நடந்திருந்தாலும் குறிப்பாக நம்மை சார்ந்த பிள்ளைகளே ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வியாதி நிமித்தமாக எல்லா இடமும் மூடப்பட்டிருந்தாலும் பல்வேறு மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த நிலையிலே நம்மை பாதுகாத்து அரவணைத்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆலயத்தில் அமர்படியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்ம ஆண்டவருக்கு நன்றி பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நன்றி செலுத்துவனமாக நாம் யாரும் விருந்திடத்திலே தலைமை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோமாக. நன்றி பாடு நம் இயேசுவை நாவாரே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எங்களை நேசித்து பாதுகாத்து நாளில் மீண்டுமாக ஆண்டவரே நாங்கள் சபை பிள்ளைகளாக உறவின் பிள்ளைகளாக ஒன்று கூடி நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்த முடியாது அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆறாவது முதல் பிரச்சனைகளோடு இருப்பதாக ஆளுக்கு அமர்ந்திருக்கிற ஒரு திருப்பிராளை ஆசிரியர் கொண்டே செலுத்துகிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களுக்கு நம்முடைய சகோதரனை எழுந்து நிற்கிற அன்பு சகோதரிக்காக நாங்கள் செலுத்துகிறோம். மன ஆற்றலையும் சமாதானத்தையும் நிறைய குடும்பத்தாருக்கு தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக ஒரு நாட்களில் நம்முடைய பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகளை நினைவு கொள்கிறோம். அவர்களின் ஆசிரியர் ஆலயத்தை அமர்ந்து உங்களை மறந்து கொள்ளும்படியாக நாமத்தை அன்றரை போற்றும்படியாக மீண்டும் எங்களை ஒரே திருப்பி கண்டிச்சிருக்கிறோம். இந்த வாக்கிய சத்தியம் சுவாமி ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையிலே இந்த லாக்டவுன் பிறகு அரசு அறிவித்த அந்த அனுமதியோடு கூட நம்முடைய ஊராட்சி பகுதிகளிலே ஆலயம் நடத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையின் தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிறப்பான நாள், மிஸ்யோன் தோத்திர பண்டிகை. எத்தனை பேருக்கு தெரியும் இல்ல? இன்றுதான் சீகன் பால் ஐயர் அவர்கள் நம்முடைய தரங்கம்பாடி கடற்கரையில இறங்கி தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். அதை நினைவுபூர்வமாக மிஸ்யோன் தோத்திர பண்டிகை, அதாவது நற்செய்தி அறிவித்த இந்த திருநாளை கொண்டாடுவதாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே அது ஒரு பாரம்பரியமிக்க கிட்டத்தட்ட 163 ஆண்டுகளை கடந்த இந்த ஆலயத்திலே நின்று இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதே போல கடற்கரையில் தான் அவரும் சீக்கிரம் வந்தாரு. அதே கடற்கரையில் தான் நம்ம நின்று அருகில் இருக்கிற ஆலயத்திலிருந்து இறைவார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். சிறிய ஆலயமாக இருந்தாலும் இது என்னதுங்க, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாளிலும் நாம் படிக்க கேட்ட பகுதிகள் எல்லாம் 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி சோபியா ஹெட்விக் என்ற ஒரு கப்பல்ல தான் என்ன வராங்க, சீகன் பால் வராங்க. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் பணியை செய்கிறார். 37 ஆண்டுகள் சீகன் பால் ஐயர் அவர்கள் செய்கிறார். அந்த பணிகளை நீங்க பார்க்கும்போது அந்த 37 வருஷத்துல நிறைய விஷயத்தை செஞ்சிட்டார். ஹாஸ்டல் கட்டினார். அவர் தான் முதல் அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கான கல்வியை அவர் தான் ஏற்படுத்தினார். விடுதிகளை ஏற்படுத்தினார். அநேக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமான கல்வியை ஏற்படுத்தி கொடுத்தார். பல்வேறு பணிகளை, சர்ச்சைக்கு மட்டும் அவர் போல, வெறும் ஊழியத்தை மட்டும் அவர் செய்யல, எல்லாத்தையும் சமூக பணியும் சமுதாய பணியும் ஆன்மீக பணியையும் மிக சிறப்பாக செய்தார். எனவே ஜூலை 9 என்பது நமக்கு சீகன் பால் ஐயர் அவர்களுடைய நாளை நினைவு புரிகிற ஒரு நாளாக காணப்படுகிறது. சாதி மத இன பேதமின்றி அனைவருக்கும் வாழ்விலே முன்னேற்றம் பெற
பெருமைமிகு பணியை சீர்மிகு பணியை சீகன் பால் ஐயர் அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. நம்ம கண்டிப்பா அவருக்கு என்ன பண்ண நம்ம நன்றி செலுத்தணும். இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பசங்க நல்லா இருந்தா போதும், பக்கத்துல யார் இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு வாழுகிற இந்த காலகட்டத்தில் அப்ப எந்தவித வாய்ப்புகளும் எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத நாட்கள்ல, எந்தவித அறிமுகமும் இல்லாத நாட்கள்ல, மொழியே தெரியாத இந்த நாள்ல தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் வேதாகமத்தை நம்மளுக்கு தந்தவர் சீகன் பால் ஐயர் அவர். அதனால அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே அவருடைய பணிக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம படிக்க கேட்ட பகுதியெல்லாம் பார்க்கின்ற பொழுது கட்டுண்டவர்களை விடுதலை செய்வது ஏசையால நம்ம படிக்க கேட்டோம். மிக அழகாக படித்தார்கள். ஏசையா 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-9 வரை பார்க்கின்ற பொழுது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களே காவலிலிருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலிலிருந்து விடுவிக்கவும். ஏசையா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு தான் நம்முடைய சீடர்களை ஏற்படுத்தினார். அதை தான் இங்கு சீகன் பால் ஐயர்களும் செய்வதை நாம் இங்கு காண முடியும். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பார்க்கின்ற பொழுது அங்கே திரளான ஜனங்களை பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணாருங்க, திரளான ஜனங்களை பார்க்கிறார். அவர்கள் சோர்ந்து போய் தோய்ந்து போனவர்களாய் சிதறடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவதை அவர் பார்க்கிறார். மூன்றாவது, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று அவர் பார்க்கிறார். நான்காவது, அவர் மேல் மனதுருகுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதில் தோன்றிய காரியங்கள் தான் இந்த மத்தேயு சொல்றார் மிக அழகாக. அப்போ அவர் எப்படி இருந்தாங்க? தோய்ந்து போயிருந்தாங்க, சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க, மேய்ப்பில்லாத ஆடுகளை போல இருந்தார்கள். அவர் மேல் மனதுருகுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா அந்த 5 அப்போ 2 மீன் இருக்கு. அது வந்து ஜனங்கள் வருவதை கண்ட உடனே சீஷர்கள் சொன்னார், சீஷர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ஜனங்க வராம இவங்க சாப்பிடுறது ஏற்பாடு பண்ணுப்பாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஜனங்க உட்காந்து 3 நாள் அவர் வசனத்தை கேட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவருக்கு பசி உண்டாயிட்டு, அதனால இவர் சாப்பிட. அப்படி இல்லை, ஜனங்கள் மலை மேல் ஏறி அவர் நெருங்கி வருவதை பார்த்த உடனே இங்க சொன்னார் யோவான்ல. நீங்க அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 5 சரியா தெரியல, 5 அப்போ 2 மீன் அந்த பகுதி நீங்க பார்க்கும்போது ஜனங்க தூரத்துல வரும்போது ஜனங்கள்லாம் என்ன பார்க்க வராங்க, இவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ தூரத்துல இருந்து ஒரு மனிதனை பார்த்த உடனே மனது உருகுகிற ஆண்டவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. மனது உருகுகிற தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரமே. இன்னைக்கு நம்மளை பார்த்து மனது உருகுற மக்கள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா உங்ககிட்ட தேவையை சம்பாதிக்க மட்டும் மனது உருகுவாங்க. புரியுதுங்களா? உங்ககிட்ட வேலை ஆகணும்னா அப்படி மனது உருகி அப்படியே வந்து அக்கா 1 வாரமா நீங்க இதுக்கு எதிர்பார்க்கலாம் செய்வாங்க. அப்படியே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இல்ல உண்மையாதான் செய்யறாங்க, இல்ல தேவையா? இந்த நேரத்துல ஒரு உண்மையாய் அன்பு நம்ம கிட்ட காட்டினா அதை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு உலகம். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம உண்மையா அன்பு காட்டுறோம், அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம அன்பு காட்டுறோம் வச்சுங்களேன், நம்ம அந்த அன்பை வந்து உண்மையான அன்பா என்ன பண்ண முடியல, என்ன பண்ண முடியல, எடுத்துக்க முடியல. புரியுதுங்களா? உண்மையான அன்பு காட்டுறாங்க, என்ன பண்ணல, எடுத்துக்க முடியல. இப்ப நம்ம கிட்ட ரொம்ப அன்பாகிறானே, இன்னைக்கு காசு தேவைப்படுதா, இல்ல நம்ம கிட்ட இந்த பத்திரம் கையெழுத்து வாங்கிறதுக்காக பழகிட்டு இருக்கானா, இல்ல நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காக பழகிறானா? ஏனென்றால் அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான காரியம். இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் உள்ளான மனது, அந்த உள்ளான காரியம், அவனுடைய ஆத்மம், அவனுடைய சிந்தனை எதை சார்ந்ததா இருக்கு? நான் எப்ப சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட மட்டும் உங்களுடைய உண்மையை காட்டுங்க. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட மட்டும். ஆண்டவர் உங்களை உண்மையை நேசிக்கிறாரா? நீங்க ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறீங்களா? அது போதும். நீங்க ஆண்டவர் உண்மையா நேசித்தீங்கன்னா உங்களை நேசிக்க வருவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஆண்டவரை நேசிக்கிறதுக்குள்ள இதை நம்ம ஏமாத்த முடியாது, இதுகிட்ட நம்ம திருட்டு வேலை காட்ட முடியாது, இதுகிட்ட நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம உண்மையா இல்லைன்னா நம்மளும் பாதிக்கப்படுவோம்னு அந்த பயம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. வசனத்தை புரியுதுல உங்களுக்கு? நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது திரளான ஜனங்களை கண்டபோது
அவர் தோய்ந்து போனவர்களாய் சிதறடிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார். இந்த காலகட்டத்தில் நம்மளை நேசிக்க, நம்மளை விசாரிக்க, நம்முடைய கண்ணீரை துடைக்க, நம்மிடத்துல அன்பாய் பேச யாரும் இல்லை. லாக்டவுன் இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், பையன் ஒரு செல்போன் வச்சு நோண்டிங்கிறான், அம்மா ஒரு செல்போன் வச்சு நோண்டிட்டு இருக்கு, என்ன தங்கச்சி வெளியே சுத்திட்டு இருக்கு. யாரும் உட்காந்து இந்த லாக்டவுன்ல உட்காந்து பேசிருக்கீங்களா? சாப்பிடும் போது உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை பேர் வீட்டில் நடக்குது எனக்கு தெரியல. புரியுதுங்களா? இந்த லாக்டவுன் எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தி எனக்கு தெரியல. முதலாவது பார்த்தோம், திரளான ஜனங்களை கண்டுபிடித்து என்ன பண்ணலாம்? தோய்ந்து போயிருந்தார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தார்கள். நம்ம அப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறோம். மனது உருகுகிற தெய்வம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உறவை நாம் பெற்றுக்கொள்ள அல்லது இப்படிப்பட்ட அன்பை நாம் வெளிப்படுத்த நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம மீது மனது உருகிற ஆண்டவர் தான் நமக்கு தேவை. யார் தேவை? ஆண்டவர் தான் நமக்கு தேவை. உங்களோட கஷ்டமா, ரொம்ப இக்கட்டான சூழலா, நீங்கள் ஆண்டவர் நோக்கி ஜெபம். ஆண்டவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வம். ஜெபம் மட்டுமே எனக்கு உதவி. அன்புக்குரியவர்களே, உங்க குடும்பம்ல அந்த கஷ்டம் வரும், உங்க குடும்பத்திலேயே இழப்புகள் வந்திருக்கலாம். நீங்க அநேகர் நம்மோடு கூட பழகினவர்கள், நம்மோடு கூட அன்பை வெளிப்படுத்தினவர்கள் அநேகர் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் மாத்திரம், ஆண்டவர் மாத்திரம். அவரிடத்திலே நம் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். சிதறுண்ட மக்களை ஒன்று சேர்க்கிற காரியம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 5ஆம் வசனம் 6வது வாசியை நாம் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எசேக்கியேல் 34 அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்கள் பார்த்தீங்கன்னா, காட்டு மிருகங்களுக்கு படிப்பா, மேய்ப்பன் இல்லாதனால் சிதறண்டு போயின, சிதறண்டு போனவைகள் எதுக்கு இரையாச்சுங்க? காட்டு மிருகங்கள். சிதறண்டு போனதுக்கு யார் காரணம்? அல்லேலூயா. முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டல, நீ வியாதி வந்ததுக்கு யார் காரணம் கேட்ட. இங்க சிதறண்டு போன ஆடுகள் யாருக்கு இரையாச்சு? காட்டு மிருகங்களுக்கு இரையாச்சு. சிதறண்டு போனதுக்கு யார் காரணம்? மேய்ப்பன் காரணமா? இல்லையே. மேய்ப்பன் உன்னை அழகா இட்டு போற, நீ என்ன பண்ற? எகிர் குச்சி ஓடிட்டு. அநேக நேரங்கள்ல நம்ம மனசு அப்படிதான். ரொம்ப கஷ்டம் தானே பண்ணுவோம். ஆண்டு விட்டு எகிர் குச்சி ஓடிட்டு ஓடி மன சொல்றதை கேட்டு அதுல எல்லாம் நம்ம சிக்குண்டு அப்புறமா தலைவலியெல்லாம் உடம்புல மோசமானதுக்கு அப்புறம் திருப்பி வருது. பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். புரியுதா? அப்போ சிதறண்டு போகாதபடி அவர் என்ன செய்கிறார்? அவர்களை ஒன்றிணைக்கிற தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் காட்சியை அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டியில் கொண்டு போய் விடுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட தெய்வத்திடத்திலே நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். சீகன் பாதையர் அவர்கள் வரவில்லை என்றால் இன்று இந்திய தேசத்திலே ஒரு தமிழ் வேதாகமும் நம்முடைய கரங்களில் இல்லை. இன்னைக்கு இந்திய தேசத்துல பெண்களுக்கான முதன்மை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் வந்து வெயில நிக்க வச்சாங்க. அவருடைய தலையில போட்டு தொப்பில தான் அந்த கூடை வாங்கி கஞ்சி வாங்கி குடிச்சு கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் மேல அங்க வெயில நின்றார். மணல் அவர் தலையெழுத்தார் இல்லையே. அவர் தீர்மானம் செய்தார், நிறைவேற்றினார். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தீர்மானம் செய்யலாம். சர்ச்சை திறக்கல, கரெக்டாக என்ன பண்ணணும்? நம்ம வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி வேலைக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். வேலைக்கு பைபிள் படிக்கணும். வேலைக்கு ஆண்டவரை தேடணும். நீங்க தேடுங்க, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டெடுங்கள். கண்களை மூடி நம்ம அர்ப்பணிக்கலாம். உடைத்தீ உருவாக்கினே, சிருஷ்டித்தீ சீர்படுத்தினே, புடமிட்டீ புதிதாக்கினே, பிரித்தீ பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது.
எங்களை நேசிக்கிற தெய்வமே, எங்களுக்கு யாரும் ராஜா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறார். இம்மட்டும் கரப்பிடித்து வழிநடத்த தெய்வம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாப்பு தேசிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பிராணனாகிய கர்த்தாவே, மீண்டுமாக தேவனே ஆண்டவரே, உம்முடைய நற்செய்திப்படியாருடைய நாளை தினத்தின்படியாக இத்தந்தாண்டவரே எல்லாரும் நன்மையை உங்களுக்கு செலுத்துகிறோம். தேவனை தொடர்ந்து ஆண்டவரே நாளில் வழிபாடுக்காக ஒரு திருப்பலாவை ஆசிரியத்துக்கு செலுத்துகிறோம். மாறாதின் நோடுமே வேண்டியிருப்பா ஆண்டவரை தொடர்ந்து பலப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே நாளில் வழிபாடு கடந்த ஊரில் ஆசிரியத்துக்கு செலுத்துகிறோம். யார் என்ன தேவையோடு கூட ஆண்டவரே காத்துக் கொடுத்தாரோ தேவையை அறிந்து தேவ தாமணியில் அவருக்கு உதவி செய்ய தொடர்ந்து கருத்துக்களாக ஆராதனை நாங்கள் கேட்ட இறைவாத்தின் பிரகாரம் நாங்கள் ஆண்டவரே சிதறி போகாதபடி உங்களுடைய மந்தைக்குள்ளாக ஆண்டவரே உங்கள் பின்பற்றிய பிள்ளைகளாய் இந்த வாழ்க்கை மாற்றிக்கொள்ள அது மூலமாக உங்களுடைய நற்சாட்சியை ஆண்டவரே நற்செய்தியை மக்களுக்கு பறைசாற்றும் பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ள தேவன் வழிநடத்த வேண்டும். சொல்லுவோம் பரவலுக்கு ஆசீர்வாதத்தை யாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உங்களுடைய பாராக கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது முகத்தில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. Amen.